மக்கள் அடையக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அதற்கு நான் ஒரு சாட்சி. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ரொம்ப முன்னாடி நம்ம மணிரத்னம் சார் படத்தில் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு நம்ம ஜனராஜனை சொல்லுவாங்க. அதை மாதிரி அவள் ஊருக்கு போயாச்சுன்னா பெரிய ஆனந்தம். ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். லேட்டாக எந்திரிக்கலாம், எந்த வேலையும் கிடையாது. ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் சாப்பாடு வந்துடும். அப்போ தான் நமக்கு தெரியும், இன்னொரு டேஸ்ட்டே தெரியும். பரவாயில்ல, ஸ்விக்கிக்காரன் கூட நல்லா சமையல்லாம் கொடுக்குறான் போல தெரியும். நம்ம ஒய்ஃப் சாப்பாடை சாப்பிட்டு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு மெதுவாக ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்ணலாம். அப்போ முதல் நாள் ரொம்ப இனிமையாக இருக்கும். டிவி பார்த்துக்கிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு, எந்த தொந்தரவுலாம் பிக்கல் பிடுங்கல் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லாமல் பார்க்குற ஒரு ஆனந்தம் மாதிரி தெரியும். ஒரு 2வது நாள் 3வது நாள் போயிட்டா பயங்கரமான ஒரு லோன்லினஸ் வந்துடும். எந்த தனிமை ஒரு பெரிய இனிமையாக இருந்ததோ 2வது நாள் 3வது நாள் ஒய்ஃப் இல்லாமல் இருந்தால், ஏன்னா நம்ம ஆளுக்கு எது எங்கே இருக்குன்னே தெரியாது. டிவியை போடுறதுக்கு தான் ரிமோட் வச்சுருப்போம். அந்த ரிமோட்டை எடுக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும். டே சோட்டு அப்படி